நிதிஷை புரட்டி எடுத்த எழில், சுதாகர் கொடுத்த அதிர்ச்சி, பாக்கியா கொடுத்த செம்ம பதிலடி. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சுதாகரோட வீட்டுக்கு போன எழில் நிதிஷை போட்டு அடிச்சிருக்கிறாரு. அதுக்கு சுதாகர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாக்கியா பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் குடும்பத்தினர் எல்லாருக்கு கூடயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நிதிஷை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல, ஈஸ்வரி விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இனியா வந்ததும் எல்லாருமே இனியா கிட்ட என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிதிஷ் தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணதை சொல்கிறாங்க. எனக்கு வேலை பண்ணுற இடத்துல இது மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இனிமே ஆஃபீஸ்லேயும் எங்கேயும் நாம் பார்த்து பேசக்கூடாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோபியும் அதையே இனியாவுக்கு சொல்கிறாரு. நானும் செழியனும் போயிட்டு அவனை அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்ல, அதுக்கு பாக்கியா ரெண்டு பேருமே இப்போதைக்கு அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபி, நான் போய் சுதாகரை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப, பாக்கியாவும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், வேணாம் நான் மட்டும் போகிறேன், நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி எழிலும் செழியனும் சொல்கிறாங்க. அடுத்ததா இனியாவும் எழிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவ, ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் சொல்லலை இனியா? இப்போ கூட இந்த பிரச்சனை பெருசாகலைன்னா நீ அவனை சகிச்சுக்கிட்டு வாழ பழகிருப்பியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இனியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இதை பற்றி எதுவுமே பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க என் மேலே பழிய போடுறதுலே தான் குறியாக இருந்தாங்க. ஆகாஷ் விஷயம் தெரிஞ்சதுனால அதனால தான் இன்றைக்கி நிதிஷ் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி என்னையே ப்ளேம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்க எழில் ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கல்யாண வாழ்க்கையே மறந்துடணும், நான் பழைய மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் சுதாகர் நிதிஷை கூப்பிட்டு சாப்பிட உட்கார, சுதாகர் எனக்கு சாப்பாடு வேணாம், உன் மகனையே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா கேட்க, நான் அந்த இனியாவை கூட்டிகிட்டு வரலை அப்படிங்கிற கோவத்தில் இவர் இப்படி பேசுகிறாரு. நான் அதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனால் அவள் என்ன செக்யூரிட்டியை வச்சு துரத்தி அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோபியும் செழியன் எழின்னு சொல்லி எல்லாருமே சுதாகரோட வீட்டுக்கு வராங்க. சுதாகர் அவங்கள உட்கார சொல்ல, நாங்கள் உட்கார வரல, பேச வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இனியாவோட ஆஃபீஸ்க்கு எதுக்கு இவன் போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் ஒய்ஃபை பார்க்குறதுக்காக அவன் போனான், இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்கு இந்த கிரிமினல் புருஷனா அப்படிங்கிற மாதிரி எழில் கோவப்பட, கோபி அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அதுக்கு நிதிஷ் அப்படி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எழில் நிதிஷை போட்டு அடிக்கிறாரு. அதனால் அங்கே அடிதடி ஏற்படுது. அதுக்கப்புறமா எழில கோபி சமாதானம் பண்ணி வெளியவும் கூட்டிகிட்டு வரும்போது சுதாகருக்கு வார்னிங் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.